கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு அன்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இந்த மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மகிமையை பார்க்க போகிறோம். கடந்த கால அநேக காயங்கள் வேதனைகளை எல்லாம் மறக்கும்படியாக ஒரு மகிமையை கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனத்துல யோசேப்பு இப்படியாக சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அன்பானவர்களே, யோசேப்பினுடைய கடந்த காலம் மறக்க முடியாத வேதனைகள், மறக்க முடியாத காயங்கள் சொந்த குடும்பத்தினாலே அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்பு, உன்னுடைய பிற்காலத்துல ஒரு மகிமையை நான் வச்சிருக்கிறேன். அந்த மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும் போது கடந்த கால காயங்கள் வேதனைகளை மறக்கும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இந்த பிப்ரவரி மாதம் அந்த மகிமை வெளிப்படும் போது கடந்த மாதங்கள்ல, கடந்த வருஷத்துல நடந்த இன்னும் ஆறாத காயங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதல்லவா, அதையெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகிமைப்படுத்தும் போது அவைகளை எல்லாம் நீ மறந்து விடுவாய். அந்த காயங்களை, மற்றவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் உங்க இருதயத்தை விட்டு விலகல. ஆண்டவர் சொல்றாரு, நான் பிற்காலத்துல உன்னை மகிமைப்படுத்தும் போது அது முந்தின நாட்கள்ல ஈனப்படுத்தினது மாதிரி கிடையாது. யோசேப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அவனை வார்த்தைகளினால், அவனை சொப்பனங்களின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த காலத்துல பகையும் அநேக காயங்களும் அவனுக்கு இருந்ததோ, இப்ப கர்த்தர் பாருங்களேன், யோசேப்பர் உயர்வுல வைத்து அத்தனை காரியத்தையும் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணினார். அப்படி என்றால் பிற்கால மகிமை வெளிப்படும் போது இந்த பிப்ரவரி மாதம் அநேக காயங்கள் வேதனைகளை நீங்கள் மறக்கப் போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஊழியத்தை உங்களுடைய குடும்பங்கள்ல செய்வாராக. யோபு இப்படியாக சொல்லுகிறார். யோபு 29வது அதிகாரம் 2வது வசனம், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். 3வது வசனம், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அதுல 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். யோபு சொல்லுகிற கடந்த காலத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அவரு வார்த்தை பயங்கரமா இருக்கு பாருங்களேன். என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். அவ்வளவு மிகுதியான நன்மைகள், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் யோபுடைய வாழ்க்கையில இருந்தது கடந்த காலத்துல. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இதெல்லாம் நீ இழந்துட்டியா, ஆனா உனக்கு ரெட்டிப்பாய் பிற்காலத்துல அந்த மகிமையை நான் வெளிப்படுத்தும் போது நன்மை நீ இழந்தது 1 மடங்கா இருக்கலாம், ஆனா உனக்கு வரப்போற நன்மை 2 மடங்கு. கடந்த காலத்துல நீ இழந்தது கொஞ்சம், ஆனா எதிர்காலத்துல இந்த பிற்காலத்துல நீங்கள் பெறப்போகிறது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். யோபுவை போல ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், கடந்த வருஷம் கடந்த மாதம் அநேக நன்மைகள் இருந்ததுங்க, இப்ப அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் என்னால மறக்க முடியல. இவ்வளவு நன்மைகள் எங்கள் வீட்டுல இருந்துச்சு, என் வீட்டில் அவ்வளவு கார் இருந்துச்சு, அவ்வளவு பணம் இருந்தது, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சு இருந்தது, ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. கடந்த காலத்துல நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்து அத்தனையும் நான் இழந்துட்டேன். இப்பொழுது எல்லாரும் என்னை ஈனப்படுத்துகிறார்கள், எல்லாரும் என்னை காயப்படுத்துகிறார்கள், யாருக்கு முன்னாடி நிற்கிறது எனக்கு வெட்கமா காயமா இருக்கிறது, என்னால முடியல. ஏன்னா கடந்தது நினைச்சு 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 ஐயோ, அந்த காலத்துல அப்போ இருந்த அந்த நன்மை எனக்கு இப்ப இருந்தா எப்படி இருக்கும்? பல லட்சம் பணங்களை இழந்துட்டீங்களா? கோடி கணக்கில் பணத்தை இழந்துட்டீங்களா? ஐயா, அது அன்னைக்கு இருந்தது, அது இப்ப இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு,
பிற்காலத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அதுதான் இந்த பிப்ரவரி மாதம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகும்போது அன்பான சகோதரனே சகோதரியே, உங்க வீட்டில் நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் 2 மடங்கு தரும்போது யோபுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் எப்படி இருந்ததுங்க? மகிமைப்படுத்துவேன். பிற்காலத்தில் உனக்கு ஒரு நான் மகிமை வச்சிருக்கிறேன். எந்த நன்மை இல்லை இல்லை என்று சொல்லி இருந்த நன்மை இழந்துட்டு அப்படி மனக்குமுறல்கள்ல நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் உன்னை இந்த பிப்ரவரி மாதம் மகிமைப்படுத்துவேன். யாரெல்லாம் உங்களை கை நீட்டி என்னென்ன சொன்னாங்களோ, யோபுடைய சிநேகிதர்கள் சொன்னார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக, மனைவியினுடைய கண்ணுக்கு முன்பதாக, கணவனுடைய கண்ணுக்கு முன்பதாக, பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பதாக பிற்காலத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். இயேசுவை நம்பினியே, இப்ப எல்லாம் இழந்துட்டே, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்து கேட்கறாங்களா? இந்த இயேசு செய்வார்னு நீ காத்திருக்கிற, என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. உங்க பிசினஸ்ல இழந்தது எல்லாவற்றிலும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்து ஒரு மகிமை வெளிப்படுத்துவார். இன்னும் இந்த யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஒரு பெரிய இழப்பு அந்த சம்பவிக்கிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள். அவன் இழந்தது அதிக நன்மைகள், எல்லா நன்மையும் இழந்துட்டான். ஆனா பின்பதாக வந்தது மகிமை. நன்மை இழந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய மகிமை காத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பிச்ச 1 மாசத்திலே நான் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டேங்க, அநேக விஷயத்துல நான் இழப்ப சந்திச்சு மன உடைஞ்சிருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை இழந்திருக்கலாம், ஆனா உனக்கு நான் ஒரு மகிமையை வைத்திருக்கிறேன். பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஆரம்பத்துல அதிகத்தை இழந்த உங்களுக்கு முடியும் போது அதை விட அதிகத்தை கர்த்தர் தருவார். ரொம்ப இழந்துட்டேன் அப்படிங்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் எல்லாத்தையும், குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனா கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்தினார். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் இழந்துட்டாரு. ஆனா பிற்காலத்தில் ஒரு மகிமையை அவருடைய வாழ்க்கையில பார்த்தார். ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பிற்காலத்திலே மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவேன்னு சொன்னார்ல, அந்த மாதம் தான் இது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மகிமை கட்டளையிட நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் அவர்கள் எதையெல்லாம் இழந்து தவித்து, ஆண்டவரே இந்த ஆரம்பமே, வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே அதிகத்தை நான் இழந்துட்டனேன்னு சொல்லி கண்ணீரோட நிற்கிறார்கள். கடந்த வருடங்கள்ல அநேக நன்மைகள் இருந்தது பாஸ்டர் எங்க வீட்டுல, ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரான்னு யாரெல்லாம் காத்து கொண்டு இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்க. பிற்காலத்திலே மகிமை முந்தின நிலைமைய மாதிரி இருக்க போகிறது இல்லை. அதை நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நான் அறிக்கை செய்கிறேன். ஓ இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் இழந்த நன்மைகள் எல்லாம் ரெட்டிப்பான மகிமையாய் திரும்ப வருகிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, மகிமைப்படுத்துங்க. அவருடைய பிசினஸை மகிமைப்படுத்துங்கப்பா, அவருடைய குடும்பங்களை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த கண்ணீரி நாட்கள் போதும். கடந்த காலத்துல இழந்ததை நினைச்சு அழுத நாட்கள் போதும். என் கர்த்தர் ஒரு மகிமை வெளிப்படுத்துவீரா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, மகிமை வெளியரங்கமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you. Praise the Lord.